ஹாய் வெல்கம் டு ஹார்ட்ஃபுல் லைஃப்ஸ். எல்லாருக்கும் எப்போதும் நல்லதே நடக்க நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கலும் சிதம்பரம் ஸ்டைல் கத்திரிக்காய் கோஸ்தும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து ஃப்ரை பண்ணணும். இது பொன்னிறமானதும் இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இது கொஸ்து செய்கிறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 கத்திரிக்காய், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தக்காளி போடணும், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், இது எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஆகும் அது வதங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இது வதங்கிடும். இதை வதங்கி இதை ஆறினதுக்கப்புறமா இதை அரைக்கணும். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பவுடர் மிக்சியில் அரைச்சிடலாம். பொங்கலுக்கு தேவையானது பாதி கப் அளவு பாசிப்பயிறு. இதை லேசாக ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கணும் வாசனைக்காக. இப்போ இந்த கலவையையும் அரைச்சி வச்சிடலாம். இப்போ பொங்கலில் பாசிப்பயிரோட 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்து இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1க்கு 3.25 டம்ளர் அளவு தண்ணி. ஸோ இந்த கலவைக்கு அரவுண்ட் 5 கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை 3 விசில் கொடுக்கணும். கொஞ்சம் நெய்யையும் சேர்த்துக்கணும், இல்லைன்னா அதை கொஞ்சம் வெளியே வந்துடும். அந்த குக்கர்லேருந்து வெளியே வழிஞ்சிக்கிட்டு வரும். அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துடணும். இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு தாளித்து, கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச கலவையை இதில் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சதை போடணும். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் புளி சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் ஆட் பண்ணணும். இது ஒரு கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வெண்பொங்கலுக்கு பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. ஒரு கடாயில் நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். முந்திரி பருப்புக்கு அப்புறமா இதில் பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், மிளகு ஜீரகத்தோட பொடி. மிளகெல்லாம் குழந்தைங்க பொறுக்கி வச்சுருவாங்க. அதனால் நம்ம மிளகோட பொடியையும் சேர்த்துக்கிட்டோன்னா காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இஞ்சி விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் பொங்கலில் எடுத்து ஆட் பண்ணி ஒரு கலரி வச்சிடணும் பொங்கலை. சூடான பொங்கலும் கோஸ்தும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சர்வ் பண்ணுறப்போ மேலே நெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். Subscribe my channel and support my channel. Bye bye.